சாரி நான் வேலையில தொந்தரவு பண்ணியிருந்தா அதான் நம்மளோட இந்த ஸ்டார்ட் பண்றாங்க ப்ராசஸ். ஸோ அதான் ஜஸ்ட் கால் பண்ணியிருந்தேன். 120 இன்ச்சு ஒரு நல்ல திடமான பொருளை கொடுக்கும்போது அந்த பேக் பெயின் நமக்கு ஏற்படாது. காலத்துக்கு உழைக்கக்கூடிய மெட்டீரியல் வாங்குறீங்க. 4 இன்ச்சு லேட்டக்ஸ் ஒரே பீஸ் தானே, எந்த ஜாயிண்ட் எதுவும் கிடையாது. தாய்லாந்து லேட்டக்ஸ் நம்ம பயன்படுத்துது. இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிரேட் தான் போடுறீங்க. ஆமாக்கா ஆமாக்கா. இந்த பியூர் உங்களுக்கு எதுலயுமே வராதுக்கா. சரி, ஏன்னா அந்த சைடு குத்தாம இருக்கிறது அதெல்லாம் இருக்கும் இல்லையா? இல்ல மேடம், பக்காவா இருக்கும் மேடம், பக்காவா இருக்கும். எந்த ஜாயிண்ட் எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு ஷோரூம் போவீங்க, ஃபுல் லேட்டக்ஸ் சொல்லுவாங்க, கூடவே 2 லேட்டக்ஸ் பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட். நம்ம கிஷோர் வேக்கர் சேனலை பார்த்துட்டு வந்தா இந்த மாதிரியான லேட்டக்ஸ் டாப்பருமே உங்களுக்கு நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துலாம். இந்த மெத்தக்கு 20 வருஷம் வாரண்டி தரோம். ஃபுல்லி லேட்டக்ஸ் 25 வருஷம் வாரண்டி தரோம் ப்ரோ. அந்த 20 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஃபால்ட் ஆயிட்டா பீஸ் டு பீஸ் மாத்தி கண்டிப்பா மாத்தி தரலாம். நான் தரமான பொருளை பயன்படுத்தணும். நல்ல 120 இன்ச்சு ரீபாண்ட் கொடுக்கணும், நல்ல 32 இன்ச்சு சாஃப்ட் கொடுக்கணும், மேல ஃபிளாப் கொடுக்கணும், நல்ல ஏ கிரேட் சர்டிஃபைட் தாய்லாந்து லேட்டக்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாதான் அந்த பொருள்ல குழி விழுக. நான் எப்பவுமே என்னோட விளம்பரத்துல எதுலயுமே ஏன்ட்ட வாங்க அப்படின்ற வேர்டு நான் பயன்படுத்தல நண்பா. ஏன்னா கடவுள் புண்ணியத்துல அவங்கவுங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அவங்கவுங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதான் ஒரு சிறப்பம்சம். உங்க வீடு வரை எங்க பசங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சென்னை மயிலாப்பூர்னு நினைக்கிறேன், கரெக்டா மேடம்? ஓகே ஃபைன் மேடம், கொடுத்துடலாம் மேடம். இவ்வளவு வெளிப்படையா செயல்படுற நம்மளுடைய சிவானந்த மேட்ரஸ் கோயம்புத்தூர்ல டைரக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாகவும், தஞ்சாவூர்ல கீழவாசல் ரவுண்டானால ஷோரூமாவும், சென்னையில விருகம்பாக்கம் மார்க்கெட்ல மெயின்லயே நம்ம ஷோரூமாவும் லொக்கேட் ஆயிருக்கும். சோ இது எல்லாமே ஒரே ஒரு சின்ன காரணத்துக்காக. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு மேட்ரஸஸ் ஃபீல்டுல, மெத்தை தயாரிப்பு இண்டஸ்ட்ரியில மெத்தைக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா உங்க மெத்தைக்கு 48 மணி நேரத்துல அந்த மெத்தையை என்ன ப்ராப்ளம் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதை பீஸ் டு பீஸ் மாத்தி தரங்க. இதை எந்த வகையில பண்ண முடியும்னா, சொன்ன பொருளை கமிட் பண்ண பொருளை வெளிப்படையா பண்றதுனாலையும் நல்ல தரமான பொருட்களை பயன்படுத்துறதுனாலையும் இதை எங்களால சாத்தியப்படுத்த முடியுதுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மேஜர் சிட்டிஸ்ல நம்மளுடைய ஷோரூம் இருக்கிறதுனாலையும் உங்க வீட்டுக்கு உடனே வந்து அந்த ஒரு விஷயத்தை எங்களால சரி பண்ணி தர முடியுது. ஸோ நாங்க எங்களுக்கு தயாரிக்கக்கூடிய மெத்தையை வெளிப்படையா பண்றோம். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக தயாரிக்கிறாங்க, கஸ்டமைஸ்டா உங்களுடைய மெத்தைகளை செஞ்சு வாங்கிக்கலாம். என்ன நீல் அகலனாலும் உங்களுடைய விருப்பப்படி. இப்போ நீங்க லைவா பாக்குறீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுக்கு தேவையான மெத்தையை அவங்க ரா மெட்டீரியல் அந்த மூலப்பொருட்களை அவங்க சூஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு 100 மெத்தைக்குள்ள ஒரு மெத்தை வாங்கிக்கலங்க, உங்களுக்கான ஒரு மெத்தையை செஞ்சு வாங்கிக்கிறீங்க. இதான் சிவானந்த மேட்டர்ஸ். சாரி நான் வேலையில தொந்தரவு பண்ணியிருந்தா அதான் நம்மளோட இந்த ஸ்டார்ட் பண்றாங்க ப்ராசஸ். ஸோ அதான் ஜஸ்ட் கால் பண்ணியிருந்தேன். இந்த சைஸ் நான் நம்மளோட எக்ஸாக்ட் சைஸ் ரீபாண்ட் கீழே போடக்கூடிய மெட்டீரியல் நான் ஆக்சுவலாக அது ரீபாண்ட்னு சொல்லியிருந்தாங்கல்ல, 120 டென்சிட்டிக்கு வரும். நல்ல திடமான பொருளாக இருக்கும்னா இது என்னன்னா ஒரு ஸ்ப்ரிங்கோ ஒரு தரமற்ற ஃபோமோ கீழே வைக்கும் போது நம்மளோட இடுப்பு பகுதி கீழே இறங்கும். இந்த மாதிரியான பேஸை நம்ம பயன்படுத்தும் போது உள்ள இறங்காதுன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுல வந்து நிறைய டென்சிட்டி இருக்கும்போது நல்ல 120 டென்சிட்டி ஒரு நல்ல திடமான பொருளை கொடுக்கும்போது அந்த பேக் பெயின் நமக்கு ஏற்படாதுன்னா அதுதான் விஷயம். நல்ல ஹார்டா இருக்கும். ஸோ அதுதான் இது. ஸோ இது வந்து நம்ம 77.5க்கு 59.5 அப்படின்ற அடிப்படையில கீழே நம்ம பண்றோம்னா நம்மளோடது சாதாரண விஷயம். ஸோ அதனால இந்த பாட்டம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்றாங்க. ஸோ 59.5 உங்களுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இந்த பொருளை கீழே வைக்கக்கூடிய பொருளை கட் பண்ணியிருக்காங்கண்ணா. ஸோ இனிஷியல் ப்ராசஸ் தொடங்கியிருக்கு. ஸோ நமக்கான லேட்டக்ஸ்னா 4 இன்ச்சு லேட்டக்ஸ் ஆக்சுவலாக கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். ஸோ அதான் விஷயம். ஆமாண்ணா 4 இன்ச்சு லேட்டக்ஸ் ஒரே பீஸ் தானே, எந்த ஜாயிண்ட் எதுவும் கிடையாது. தாய்லாந்து லேட்டக்ஸை நம்ம பயன்படுத்துது. ஸோ இது வந்து 7 ஜோன்ற அடிப்படையில் இதை வந்து பிரிப்பாங்கண்ணா. அதாவது தலைப்பகுதிக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும், கால் பகுதிக்கு சேம் ஹோல்ஸ் தானே இருக்கும். இருப்பு பகுதி மட்டும் கிரிப்பாக இருக்கும், டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பேக் பெயின் வராத வகையில். இப்போ கேரளாவோ ஸ்ரீலங்காவோ மற்ற லேட்டக்ஸோட ஒப்பிடும்போது இயற்கையோட கண்டென்ட் வந்து இதில் ஜாஸ்தி இருக்கும். அதாவது அந்த பொருளுக்குள்ள கொடுக்கக்கூடிய பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நெருக்கங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அடர்த்தி. அதனாலதான் வந்து நல்ல வெயிட் இருக்கும், நல்லா பேக் பெயின் வராமல் ஹீட் வராமல் அதிக காலத்துக்கு நல்லா டியூரபிலிட்டி நல்லா உழைக்கக்கூடிய வகையில் இருக்கும்ண்ணா. ஸோ இது வந்து ஒரு நல்ல அடிப்படை. ஆனால் இப்போ ஒரு குயின் சைஸ்க்கு ஒரு 2 இன்ச்சோட லேட்டக்ஸ் வந்து 14 கிலோ வரும். இப்போ இது வந்து 4 இன்ச்சுன்ற போது அரௌண்ட் ஒரு 28 to 29 கிலோ லேட்டக்ஸ் மட்டும் வரும். ரீபாண்ட் ஒரு குயின் சைஸ் எடுத்துட்டீங்கன்னா அது அரௌண்ட் ஒரு 23 கிலோ வரும். மேட்ரஸோட வெயிட் ஒரு மொத்தமாக ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 55 to 60 கிலோ வருங்க. ஆமாண்ணா அதுதான் தாங்கும். இப்போ நீங்க ஒரு ஃபோம் மேட்ரஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன அரௌண்ட் ஒரு 7 to 15 கிலோ வரும். பட் அதெல்லாம் குழி விழுந்துரும். இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு குழி விழுகாதுன்னு. யூஸ்வலா இன்னொரு ஸ்பெக்கும் பண்ணுவோம். அந்த ஸ்பெக் என்னன்னா, இப்போ இந்த ரீபாண்டுக்கு மேல நீங்க அந்த வீடியோ பார்த்துமே இந்த சூப்பர் சாஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த சூப்பர் சாஃப்ட் வச்சு மேல 2 இன்ச்சு லேட்டக்ஸ் வைப்போம். இப்போ இதுக்கு இந்த சூப்பர் சாஃப்ட் வச்சு லேட்டக்ஸ் வைக்கிறக்கே நான் 15 வருஷம் வாரண்டி கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. இப்போ நீங்க இந்த சூப்பர் சாஃப்டையும் தவிர்த்துட்டு 4 இன்ச்சு லேட்டக்ஸ் கொடுக்குறீங்கன்னு. 4 இன்ச்சு லேட்டக்ஸ் கொடுக்கும்போது நல்லா இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா இது லிட்ரலி ஒரு திடப்பொருள், எதுவுமே ஆகாத பொருள். இது இயற்கையான ரப்பர் மில்க், எதுவுமே ஆகாத பொருள். அப்போ நீங்க வாங்கக்கூடிய மெட்டீரியல் ஃபோமு வேதிப்பொருள் எதுவுமே இல்லாத காலத்துக்கு உழைக்கக்கூடிய மெட்டீரியல் வாங்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த மெத்த லைஃப் டைம் மெட்டீரியலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை உங்களை இம்ப்ரெஸ் பண்ண சொல்ல. மீனிங் என்னன்னா, அந்த பொருளுக்குள்ள டேமேஜ் ஆக சாத்தியக்கூடிய ஒரு எந்த பொருளுமே இல்லை. அதான் விஷயம்.
ஆமாண்ணா, அது நல்லபடியா பண்ணி தரேன். இப்போ ப்ராசஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன், டேட் அண்ட் டைமோட வீடியோஸ் எல்லாமே அனுப்புறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நான் உங்களுக்கு அருமையா பண்ணி தரேன். எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. சொல்லுங்கக்கா. இந்த தலைப்பகுதியும் கால் பகுதியும் நீங்க சொல்றீங்க இல்லையா, டென்சிட்டி கம்மியா இருக்கும்ட்டு. அது வந்து நம்ம படுக்க போட்டு காலும் தலையும் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குமா? ஆகாதுக்கா, அப்படிலாம் இருக்காதுக்கா. அக்கா, இது மீனிங் என்னன்னா, இந்த ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹோல்ஸ் உங்களோட கழுத்தோ ஏதோ திரும்பி படுக்கும்போது இந்த ஹோல்ஸ் வந்து பெருசா இருக்கும். நீங்க திரும்பி படுக்கும்போது ஏர் சர்க்குலேஷனை அதிகமா கொடுக்கும், தெரியுதுங்களா? இது வந்து பெரிய ஹோல்ஸ்க்கா, இது வந்து சின்ன ஹோல்ஸ்க்கா. இது இந்த இடத்துல கிரிப்பா இருக்கு, வேற ஒண்ணுல. இப்ப நீங்க திரும்பி படுக்கும்போது ஹிப்புக்கு வந்து காற்றோட்டத்தை விட உங்க கழுத்து பகுதியோ உங்க தலை பகுதிக்கோ அந்த மூச்சு அது இருக்கு இல்லையா, பிரீத்தபிளா இருக்கணும். ஸோ அதுதான் வேறுபடுதே ஒழிய அந்த டென்சிட்டியில பெரிய வேறுபாடு இருக்காது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கிரிப்பா இருக்கும், அதுதான் அதோட மீனிங்க்கா, வேற ஒன்றும் கிடையாது. இதோட இந்த லேட்டக்ஸோட சிறப்பு அம்சமே இதுதான். இப்போ நீங்க இந்த கேரளால இருந்து பின் கோர்னு சொல்லுவாங்க, மோனோன்னு சொல்லுவாங்க, ஒரே மாதிரி கீறி விட்ட மாதிரி இருக்கும். இதுல அப்படி இருக்காது. நீங்க திரும்பி படுக்கும் போது வைக்கும் போது நம்ம எலும்பு தசைகளுக்கும் உடம்புக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவா செயல்படும். அதுதான் இதோட சிறப்பு அம்சம். ஆமாக்கா, இந்த பியூர் உங்களுக்கு எதுலயுமே வராதுக்கா, நல்லா இருக்கும். அப்புறம் அந்த மேல போடுற கவர் வந்து என்ன சார் போடுறீங்க? நம்ம பேம்போ தானக்கா செலக்ட் பண்ணிருக்கோம். இப்ப ரொம்ப சிம்பிளா இதையும் உங்களுக்கு வகைப்படுத்திடலாம் மேடம். இது வந்து நேச்சுரல் பியூர் மேடம். விஷயம் என்னன்னா, லேட்டெக்ஸ் வந்து இயற்கையான பொருள், கரெக்டுங்களா? இந்த இயற்கையை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது மேடம், டைரக்டா பயன்படுத்தணும். ஆனா அதை நம்ம மறைக்கணும். அப்போ மறைக்கிறதுக்கு நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப கீழே உள்ளது ஒரு ஆன்டி மைக்ரோபியல், பட் என்னதான் இருந்தாலும் கொஞ்சமாவது நீங்க ரசாயனங்கள் தான் இந்த ப்ரௌன் கிடைக்கும், இந்த ப்ளூ கிடைக்கும். ஆனா இதுல அது இருக்க வாய்ப்பே இல்லை மேடம். நேரா ஒரு மூங்கிலோட யான் எடுத்து பண்ணும்போது என்ன, இப்ப நிறைய பேரே கேட்பாங்களே, பேம்போல ப்ரௌன் இல்லையா தம்பி, பேம்போல ப்ளூ இல்லையா தம்பின்னு கேட்பாங்க. ஆனா அது வராதுங்க. சும்மா இது எழுதுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை மேடம். இது என்ன ஜஸ்ட் பிரிண்டிங் தான். ஆனா அந்த நேச்சுரல் யான் இந்த ஒரு கலரை தான் வெளிப்புற தோற்றமா கொடுக்குங்க. ஸோ அதுதான் விஷயம். அந்த சில்னஸ் உங்களால உணர முடியும் மேடம், நல்லா இருக்கும் பயன்பாட்டுக்கு. ஆனா நம்ம ரொம்ப நம்மள மீறி லிட்டர் கணக்குல நம்ம எதையும் சிந்திர போறது இல்லை. யதார்த்தமா தெரியாம ஒண்ணு நடக்குமா, அதை லைட்டா ஒரு தண்ணி வச்சு தொடச்சிட்டீங்கன்னா போயிடலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஸ்டிச்சிங் நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணுவீங்க இல்லையா? அந்த சில ஒரு பெட் நான் பார்த்தேன், கொஞ்சம் இரெகுலரா இருக்க மாதிரி. இந்த இருக்குல்ல மேடம், இந்த டேப்லயே நிறைய வகைகள் இருக்கு மேடம். இதை வந்து 1500 ஜிஎஸ்எம் நம்ம பயன்படுத்துவோம். இதுல 200 ஜிஎஸ்எம்மோ 500 ஜிஎஸ்எம்மோ அப்படிலாம் பயன்படுத்தினோம்னா உங்களுக்கு இவ்வளவு தூரம் ப்ராப்பரா ஸ்டிச்சிங் விழுகவே விழுகாது. இது நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25,000 மதிப்புல ஒரு மெத்தையை வாங்கும் போது இங்க பண்ணிட்டு இருக்கா பாருங்க மேடம். நல்ல ஒரு ஹையர் எண்ட் மாடல் டேப்பேஜ் மிஷின்ல இந்த மாதிரி பக்காவா ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க, தரமா ஒழுகும் மேடம் ஸ்டிச்சிங். சரி, ஏன்னா அந்த சைடு குத்தாம இருக்கிறது அதெல்லாம் இருக்கும் இல்லையா? இல்ல மேடம், பக்காவா இருக்கும் மேடம், பக்காவா இருக்கும். ஓகே. அதுக்கு மேல நீங்க இப்ப டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது மேல வந்து பிளாஸ்டிக் ஷீட் போட்டு கவர் பண்ணி பண்ணுவீங்க? ஆமா, இந்த இருக்கு பாருங்க, இந்த ஒரு அவுட்புட்டுக்கு உங்களுக்கு வந்துடும். 4 சைடு கார்னர் போட்டு சேஃப்டி பர்பஸ்க்காக 4 சைடு கார்னர் போட்டு ஹை ஜிஎஸ்எம் பிவிசி போட்டு உங்களுடைய பேரு உங்களுடைய சைஸ் எல்லாமே கரெக்டா மென்ஷன் பண்ணி உங்க வீடு வர பண்டல் பார்சல் எல்லாம் கொடுக்க மாட்டோம் மேடம். அதான் ஒரு சிறப்பு அம்சம். உங்க வீடு வர எங்க பசங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க மேடம். சென்னை மயிலாப்பூர்னு நினைக்கிறேன், கரெக்டா மேடம்? ஓகே, ஃபைன் மேடம், கொடுத்துடலாம் மேடம். அந்த சின்ன போட்டோ அனுப்பிச்சோம் இல்லையா, அந்த குட்டி கர்வ் இருக்கிற மாதிரி, ஆமா அது வந்து பிரச்சனை இல்ல, நீங்க ஆமா உட்கார்ந்துரும். உண்மைதான் மேடம். நம்ம 2 பேரும் கடைசியா டிஸ்கஸ் பண்ணிக்கும் போதுமே அந்த 0.5 நம்ம குறைக்கக்கான காரணமும் அதுதான். கரெக்டா அது உட்காந்துக்கிறோம். அதுல இப்ப நானும் அதை ஃபேஸ் பண்ணிருக்கேன் மேடம். 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அப்படின்ற மாதிரி சிலருக்கு வரும். ஆனா உங்களுக்கு அவ்வளோ டீவியேஷன்லாம் இல்ல, ஒரு சின்ன மைல்டா தான் இருக்கு. அதுக்காக அதை போய் தொந்தரவு பண்ணி ஒரு ஷேப்பை கெடுக்க வேண்டாம், கரெக்டா இருக்கும், உட்காந்துக்கிறோம், நோ இஷ்யூ மேடம். நான் இப்ப ஃபினிஷ் பண்ணும்போது அந்த டேட் அண்ட் டைமோட எல்லா ப்ராசஸ் அனுப்புறேன் மேடம், நல்லபடியா பண்ணி தரேன், சரிங்களா? நல்லது மேடம், ரொம்ப நன்றி மேடம். இன்னைக்கு ஈவினிங் ப்ராசஸ் வண்டி ஏத்துறேன் மேடம். சென்னைன்ற போது ஒரு 20 பார்ட்டி கொடுத்து வருவாங்க. நாளைக்கு எண்ட் ஆஃப் டேக்குள்ள வந்துடும், அப்படி இல்லைன்னா நாளை கழிச்சு காலையிலுக்குள்ள வந்துடும் மேடம். கண்டிப்பா மேடம். இங்க ப்ராசஸ் முடிஞ்சோடனே எல்லா பதிவுகளும் உங்களுக்கு டேட் அண்ட் டைமோட வீடியோல வந்துடும். இங்க இருந்து கிளம்பும் போது இந்த மாதிரி இந்த டிரைவர் கிளம்புறான்ற டிரைவர் நம்பரும் உங்களுக்கு அனுப்பிடுவோம். அங்கே வந்திருக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி உங்களுக்கு கூப்பிடுவாங்க. நல்லது மேடம், பண்ணித்தரேன். ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. ஸோ நம்ம சிவானந்தம் மேட்ரஸ் நம்ம கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருங்க. இந்த வீடியோ பாக்குறவங்களே பல பேர் என்ன நினைக்கலாம்னா, இவங்ககிட்ட மெத்த வாங்குறதா ப்ரமோட் பண்றதுக்காக இந்த ஒரு வீடியோ கால் காட்டுறேன், அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இது என்னுடைய கம்பெனி சார்ந்த ஒரு ப்ரொடக்ஷன். இப்போ இந்த சைடே என்ன நடக்குது, எந்த கஸ்டமருக்கு என்ன மெத்த தயார் பண்ணாலும் அவங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே எல்லா பதிவுகளையும் உங்களுக்கு டேட் அண்ட் டைமோட அனுப்புறோம். நீங்க க்ளோஸர்ல பாத்தீங்கன்னா டேட் அண்ட் டைமோட ஒரு நாளைக்கு நீங்க 50 மெத்த அடிச்சிங்கனாலும் 100 மெத்த அடிச்சிங்கனாலும் என்ன நம்ம மெத்தைய பண்றோமோ அதை வெளிப்படையா
எல்லா கஸ்டமருக்கும் நம்ம வீடியோ கால் மூலியமாவோ இல்ல டேட் அண்ட் டைமோட வீடியோ மூலியமாவோ இல்ல நேரம் வந்து கூட உங்களுக்கான மெத்தையை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாம தயாரிக்கக்கூடிய எல்லா மெத்தையும் உடல்நலம் சார்ந்து தான் தயாரிக்கிறோம். இந்த மாதிரியான பேக் பெயின் வராத, ஹீட் வராத, இயற்கையான ரப்பர் மில்க்ல பண்ணக்கூடிய ப்ராடக்ட், மேல பயன்படுத்திய கிளாத் முதற்கொண்டு இயற்கைக்கு புறம்பில்லாத பேம்போ, ஆலிவேரா, ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்ற மாதிரி கிளாத்தை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ பேக் பெயின் வராத விஷயம், ஹீட் வராத விஷயத்துல மெத்தைகள் எல்லாத்தையும் தயாரிச்சு கொடுக்குறோங்க. இப்போ குறிப்பா நீங்க ஒரு வீடியோ காலில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த ப்ராடக்ட் 4 இன்ச்சஸ் ரீபான் கொடுத்து 4 இன்ச்சு லேட்டெக்ஸ் கொடுத்து இதோட ஆஃபர் பிரைஸே இந்த கிஷோர் ராக்கெட் சேனலை பாட்டு வரவங்களுக்கு மார்க்கெட்ல 50,000 ரூபாய் கொடுக்குறத நம்ம 33,000 ரூபாய்க்கு 17,000 ரூபாய் பிரைஸ் ஸ்டாப் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துலாம். இதுல டேமேஜ் ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகளே கிடையாதுங்க. லைஃப் டைம் வாரண்டி இருந்தாலும் என்னுடைய சிவானந்த மேட்டர் சார்பாக 20 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாத்தி தரலாம். சரி ப்ரோ, இந்த மேட்டர்ஸ்ல என்ன நாளா வச்சிருக்கீங்க ப்ரோ? இதுக்குள்ள நம்ம பார்த்த விஷயம் தான் 4 இன்ச்சஸ் ரீபாண்டட் 120 டென்சிட்டி. சரிங்க ப்ரோ. ஸோ இப்போ ஒரு கஸ்டமருக்கு லைவாவே தயாராயிட்டு இருக்கு. 4 இன்ச்சஸ் ரீபாண்டட் கொடுத்து இதுக்கு மேல ஒரு ஃபிளாப் கொடுத்து இதுல இந்த 4 இன்ச் லேட்டெக்ஸ் ப்ரோ, இந்த இயற்கையான ரப்பர் மில். 4 இன்ச் போடுறீங்க? 4 இன்ச் ரப்பர் ப்ரோ. நம்ம டைரக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனினால நம்மகிட்ட 2 இன்ச் 4 இன்ச் 6 இன்ச் எவ்வளவு வேணா போட்டு பண்ணிக்கலாம் ப்ரோ. லேட்டெக்ஸோட பயன்பாடு ஒரு மெத்தைக்குள்ள எவ்வளவு தூரம் பயன்படுத்துமோ அதுக்கு அந்த மாதிரி ரேட் வரும். ஸோ இது 50,000 ரூபாய் மதிப்புள்ளது உங்களுக்கு 33,000 ரூபாய் ஆஃபர் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துலாம். கூடவே 2 லேட்டெக்ஸ் பில்லோ, ஒரு பெட் ஸ்பெட் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துலாம். தமிழ்நாட்டுல குறிப்பா நீங்க எந்த மூலை முடுக்கல ஒரு கிராமத்துல இருந்தாலும் எங்களுடைய ஓன் வெஹிக்கிள் டெலிவரி ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன். எந்த பெரிய நிறுவனத்துல எடுத்தீங்கனாலும் உங்க வீடு வர கொரியரோ பண்டலோ வரும். உங்க வீடு வர ஓன் வெஹிக்கிள் டெலிவரி கொடுக்கவே மாட்டாங்க. இதுக்குள்ள கூட உள்ள அர்த்தம், உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா கொரியர்ல கொடுத்தவங்களால மாத்தி தர முடியாது, பண்டல்ல கொடுத்தவங்களால மாத்தி தர முடியாது. ஓன் வெஹிக்கிள்ல நாங்க எங்களுடைய சர்வீஸா பண்ணும்போது மட்டும் தான் அதை மாத்தி தர முடியும். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்றோம். கண்டிப்பா. இது ஃபுல் ரேட் எவ்வளவு ப்ரோ சொல்றீங்க நீங்க? ப்ரோ இதோட தான் சொல்றேன், 50,000 ரூபாய் மதிப்புள்ளது உங்களுக்கு 33,000 ரூபாய் ஆஃபர் பிரைஸ்ல பண்ணி கொடுத்தலாம். டெலிவரில இது கூட இன்க்ளூட் ஆயிடுமா ப்ரோ? ஃப்ரீ தான் ப்ரோ டெலிவரி எல்லாம். ஏன்னா வீட்டுக்கு வந்தோடனே எக்ஸ்ட்ரா கேக்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. வீட்டுக்கு வந்தோடனே நீங்க பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா கூட போதும். எந்த தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலுமே வந்து வீட்டுக்கு எடுத்து வந்து இறக்கலாம். கண்டிப்பா. வேற என்ன நல்லா இருக்கு ப்ரோ? ஃபுல்லி லேட்டெக்ஸ் இருக்கு ப்ரோ. இப்போ நீங்க ஃபுல் லேட்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 6 இன்ச் ஒரே பவுண்டட் சீட், எந்த ஜாயிண்ட் எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு ஷோரூம் போவீங்க ஃபுல் லேட்டெக்ஸ் சொல்லுவாங்க, 2 இன்ச் சாஃப்ட் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது தரக்குறைவான ஒரு பொருள் இருக்கும். நம்மளோட அப்படி கிடையவே கிடையாது ப்ரோ. 95% இயற்கையான ரப்பர் மில்க்ல ஏ கிரேட் 7 ஜோன் தாய்லாந்து லேட்டெக்ஸ் ப்ரோ. இயற்கையான ரப்பர் மில்க் ஒரு துளி கூட ஹீட்டோ பாடி பெயினோ வராது. உங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருந்தா கூட அவன் வளர்ற வர அடுத்த தலைமுறை வர இந்த மெத்த உழைக்குங்க. ஏன்னா இதுல டேமேஜ் ஆகக்கூடிய எந்த பொருளுமே கிடையாது. முழுக்க இயற்கையான ரப்பர் மில். ஒரு துளி கூட ஹீட்டோ பாடி பெயினோ வராது. 25 வருஷம் நானே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். இதோட குயின் சைஸ் பிரைஸ் 50,000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 35,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்து, அது மட்டும் இல்லாம கூடவே 2 லேட்டெக்ஸ் பில்லோ, ஒரு பெட் ஸ்பெட் நம்ம கிஷோர் ராக்கெட் சேனலை பார்த்துட்டு வந்தா இந்த மாதிரியான லேட்டெக்ஸ் ஸ்டாப்பருமே உங்களுக்கு நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துலாம். லேட்டெக்ஸ் வாங்கினா லேட்டெக்ஸ் ஸ்டாப்பர் ஃப்ரீயா கொடுத்துடலாம் ப்ரோ. ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. இப்போ நீங்க இந்த ஆஃபர் நீங்க சொன்னீங்களா ப்ரோ 33,000? ஆமா ப்ரோ. இது வந்து சைஸ் என்னது ப்ரோ? இது ப்ரோ குயின் சைஸ். குயின் சைஸ் நம்மகிட்ட சிங்கிள், டபுள், குயின், கிங், கஸ்டமைஸ் சைஸ் நீங்க என்ன சைஸ் கேட்டீங்கன்னா நம்ம பண்ணி தர முடியும். கண்டிப்பா. இதுக்கெல்லாம் வாரண்டில எவ்வளவு ப்ரோ? இந்த பெட்டுக்கலாம் இந்த மெத்தைக்கு 20 வருஷம் வாரண்டி தரேன். ஃபுல்லி லேட்டெக்ஸ் 25 வருஷம் வாரண்டி தரேன் ப்ரோ. அந்த 20 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஃபால்ட் ஆயிட்டா பீஸ் டு பீஸ் மாத்தி கண்டிப்பா மாத்தி தரலாம். ஒரு 100 மெத்தைக்குள்ள ஒரு மெத்தை நம்ம எடுத்துக்க போறது இல்லைங்க. அதுக்கான காரணமே என்னன்னா, இந்த மாதிரியான ஃபிளாப் கொடுத்துலாம் நம்ம அடிப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மெத்தையை தயாரிக்கவே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டைம் எடுக்கும். மெத்தையோட டைட்னஸ் தீர்மானிக்க கூடியது. சோ சாண்ட்விச் மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏத்த மாட்டோம். அந்த மாதிரி ரீபாண்ட் கொடுத்து சூப்பர் சாஃப்ட் கொடுத்து அதுக்கு மேல லேட்டெக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபிளாப் கொடுப்போம். மெத்தை பிதுங்கி வராதுங்க. சோ இந்த அடிப்படையில ஒவ்வொரு மெத்தையும் நம்மளோட சிவானந்த மெட்டர்ஸ்ல பார்த்து தான் ப்ரோ பண்ணி கொடுப்போம். நல்ல குவாலிட்டி. அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இப்ப எதனால வந்து சிவானந்த மெட்டர்ஸ்ல நம்ம மெத்தை ஆர்டர் பண்ணலாம் ப்ரோ? ஏன்னா இவ்வளவு நம்ம கம்பெனி ஃபேக்டரி இருக்கு இங்க நம்ம ஏரியால. அது என்ன ரீசன்றதை மக்கள் சொல்லிடுறோம் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ நான் ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன், நீங்க நல்லா கவனிச்சா தெரியல. 48 மணி நேரத்துக்குள்ள உங்க மெத்தையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி பொருளை பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன் அப்படின்ற ஒரு வேர்டை நான் பயன்படுத்துறேன். சரி. இந்த சொசைட்டில ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வாரண்டி சொல்லுவாங்க. பட் அதையும் எவ்வளவு தூரம் மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியல. பட் அது எலக்ட்ரானிக்ஸ்க்கு இருக்கு. பட் இந்த மெத்தன்றதோட இந்த சொசைட்டில உள்ள எல்லாரோட ஸ்ட்ராட்டஜியுமே என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு இண்டிபெண்டன்டான விஷயம். ஒரு ரூம்குள்ள ஒரு தனி அறைக்குள்ள ஒருத்தவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயம். அழுக்கு இருக்கும், ஸ்டெயின் இருக்கும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், இல்ல கிழிஞ்சு இருக்கும், இல்ல ஏதோ ஒரு டேமேஜ் இருக்கும். சோ அப்ப இவங்களோட வார்த்தை இல்ல சார் இதை எடுத்து பண்ண முடியாது சார். ஓகே ஓகே முடிஞ்சு எதுவுமே அதுக்கப்புறம் பீப்புள்னால ஓவர் கம் பண்ணி பேசவும் முடியாது. பட் நம்ம அந்த சகிப்புத்தன்மையை எடுத்துக்கிட்டு அதை ஓவர் கம் பண்ணி நான் 10 வருஷம் வாரண்டி தரேனா, 15 வருஷம் வாரண்டி தரேனா, கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ. 10வது நாள்ல எனக்கு கால் பண்ணாலும் சரி மெத்தை எடுத்துட்டு, 15வது வருஷம் கொடுத்தாலும் 14வது வருஷத்துல கால் பண்ணாலும் சரி ப்ரோ, 100% பொருளை பீஸ் டு பீஸ் மாத்தி தர தவறு இருந்தா. இப்ப இதை நான் சாத்தியப்படுத்தினா நான் என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணோம்? சும்மா நான் ஒரு பொருளை மொக்க பொருளை கொடுத்துட்டு நான் மாத்தி தரேன்னா நான் மாட்டிக்கிடுவேன். நான் தரமான பொருளை பயன்படுத்தணும். நல்ல 120 இன்ச்சு ரீபாண்ட் கொடுக்கணும், நல்ல 32 இன்ச்சு சாஃப்ட் கொடுக்கணும், மேல ஃபிளாப் கொடுக்கணும், நல்ல ஏ கிரேட் சர்டிஃபைட் தாய்லாந்து லேட்டஸ்ட் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாதான் அந்த பொருள்ல குழி விழுகாது.
ஓகே ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் நான் தரமான பொருள் போடுறேன். சரி. அந்த தரமான பொருளை தான் பீப்புளுக்கு பண்றேன்னா வெளிப்படையா பண்ணணும். ம். நான் வீடியோ கால்லயோ நேரையோ வெளிப்படையா பண்றேன், பண்ணியாச்சு. அதை அவங்க வீடு வர சேஃபா கொடுக்கணும். கண்டிப்பா. எப்படி கொடுக்குறேன்? கொரியர்ல கொடுக்கல, பண்டல்ல கொடுக்குறேன், ஏன் வைக்கல்ல கொடுக்குறேன். அப்ப அவங்க வீடு எனக்கும் தெரியும். நான் ஒரு தடவை உங்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன். மாசத்துல 2 தடவையாவது நீங்க நல்லா கவனிங்க, சென்னை ஓரியன்டா கொடுக்குறேன், செங்கல்பட்டு, சென்னை, சேலம் ஒண்ணு கொடுக்குறேன். ஓகே. திருச்சியில இருந்து நாகப்பட்டினம் வர, காரைக்கால் வர, எல்லாம் ஃபுல்லா, அரியலூர், பெரம்பலூர், கரூர் ஃபுல்லா கொடுக்குறேன். மதுரை ஓரியன்டா திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, திண்டுக்கல், தேனி எல்லாம் கொடுக்குறேன். சரி. நான் தமிழ்நாட்டுல மெத்த கொடுக்காத இடமே கிடையாது bro. ஓகே. இந்த வீடியோ பாக்குறவங்களே கண்மூடித்தனமா என்கிட்ட வாங்க வேணாம். உங்க ஊர் என்ன, உங்க ஊரை நீங்க சொல்லுங்க. உங்களோட 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஒரு கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பர் தரேன். அவங்களுக்கு நான் என்ன மெத்த கொடுத்தேன், என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய சர்வீஸை கேட்டுட்டு என்கிட்ட மெத்த வாங்கினா போதும் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ நீங்க வீடியோ கால்ல வந்து எல்லாமே பண்றேன்றீங்க. கண்டிப்பா ப்ரோ. இப்போ மக்கள் நினைப்பாங்க வீடியோ கால்ல அந்த ஒரு 60 செகண்ட் காட்டுறீங்களா, 1 நிமிஷம் காட்டுறீங்கன்னு வைங்களா, அதுக்கப்புறம் இதே ஸ்டார்டிங்ல நீங்க ஃபுல்லா பாத்தீங்க, அவங்களுக்கு எவ்வளவு டெப்தா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா எவ்வளவு தூரம் காட்டினேன் அப்படின்னு. உங்களுடைய ப்ராசஸ கம்ப்ளீட்டா பாருங்க. நீங்க மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ, சொல்லுங்க. இப்போ நீங்க வீடியோ கால்ல எல்லாம் காட்டுறீங்க, ஓகே தான் ப்ரோ. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ காட்டிட்டு நீங்க அடுத்தது வந்து வேற இது பண்ணி போயிடுறீங்க, வேற மாத்திக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் இருக்கும்ல. வாய்ப்பே கிடையாது ப்ரோ. நீங்க கம்ப்ளீட்டா இந்த ப்ராசஸ ஃபுல்லா பார்த்து யாரோடவே ஒண்ணு கொடுக்க போறது இல்ல. இது எல்லாமே இண்டிவிஜுவல் பீசஸ் தான். சரிங்க ப்ரோ. இப்போ இந்த இது எங்க போகுது, ஃபயாஸ், பள்ளப்பட்டி, கரூர் போகுதுங்க. புரியுதா நான் சொல்றது? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய பேக்கிங், அவங்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டுற வர அவங்களுடைய ப்ராசஸ் அவங்க கம்ப்ளீட்டா பார்த்து பண்ணிக்கலாம் ப்ரோ. இந்த வந்து இப்ப ஃபுல்லா வந்து மெத்தட் பாத்தீங்கன்னா ஃபயாஸ் என்னங்க ஃபினிஷிங் ஃபுல்லா ஆவற வரைக்கும் வீடியோ கால்ல காட்டுறதா கூட காட்டுவீங்களா ப்ரோ? ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா நல்லா இந்த வார்த்தையை கவனிங்க, வீடியோ கால்ல ஃபினிஷிங் இல்ல, நேரா வந்து அடிச்சுக்கங்கன்றேன். ஓ, நேர்ல வந்து அடிச்சுக்கலாம் ப்ரோ. நீங்க 15 வருஷம் பயன்படுத்த போறீங்க, 20 வருஷம் நீங்க பயன்படுத்த போறீங்க. நீங்க எதுக்கு வீடியோ கால்ல பாக்குறீங்க? நேராவே நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா. இப்ப சென்னையில வர முடியாது. நல்லா கவனிங்க. இப்ப இதே கோயம்புத்தூருக்குள்ள நிறைய கம்பெனி இருக்காங்க. சென்னையில இருக்காங்களா? கிடையாது. நான் சென்னையில விருகம்பாக்கத்துல இருக்கேன். தஞ்சாவூர்ல இருக்காங்களா? தஞ்சாவூர்ல இல்ல, நான் தஞ்சாவூர்ல இருக்கேன். ஓகே ப்ரோ. நான் ஒரு பொருளை கொடுத்துட்டு உங்ககிட்ட ஒளிஞ்சு போக நினைச்சா நான் என்னோட ஒரு வட்டப்படுத்தி நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன். கண்டிப்பா. ஆனா நான் உங்க பக்கத்துல வரேன், உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். தஞ்சாவூர்ல இருக்கேன், சிவகங்கையில இருக்கேன், திருச்செந்தூர்ல இருக்கேன். நாளைக்கு இன்னும் ஒரு 4 நாளைக்குள்ள நான் காரைக்குடியில ஷோரூம் போடுறேன். அப்ப இதோட மீனிங் என்ன ப்ரோ? தமிழ்நாட்டை ஒரு 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல உங்களோட நான் நியர்பைல இருக்கேன். சோ உங்களுக்கு ப்ராப்ளம் ப்ரோ, நான் ஒன்னு சொல்லிட்டா, நான் இந்த மாதிரி வீடியோ கால்ல காட்டிட்டேன், நீங்க நேரா வந்து அடிச்சிட்டீங்க, உங்க மெத்தைக்கு நான் சர்டிபிகேட் கொடுத்துறேன், வாரண்டி கார்டு கொடுத்துறேன், நான் தான் ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன், எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி நீங்க கால் பண்ணலன்னா கண்டிப்பா ப்ரோ. அதான் ப்ரோ, நான் இல்ல ப்ரோ, யாருமே சொல்றேன். நல்லா கவனிங்க. கன்னியாகுமரியில ஒரு மெத்த கொடுத்தேன், நான் கான்டாக்ட் நம்பர் நான் ஷேர் கொடுக்குறேன், நான் அனுப்புறேன். இது யதார்த்தமா நீங்க பேசி வச்சு கூட நீங்க என்னை கேட்டுட்டீங்க. நீங்க கன்னியாகுமரியில ஒரு மெத்த நான் கொடுத்தேன். அந்த அம்மா ரொம்ப வயசானவங்க, இல்னஸ், அவங்கள மீறி அவங்க அந்த தண்ணி எல்லாம் மெத்தைக்குள்ள போய் மெத்த ப்ராப்ளம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி மெத்தையில குழி விழுந்துருச்சு. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், அப்ப எனக்கு பிரான்சஸ் எல்லாம் கிடையாது. கன்னியாகுமரி கடைக்கோடியில இருக்கு கன்னியாகுமரி. ஆர்த்தோ சாப்பிட்டு கொடுத்தேன், மெத்தையில பிரச்சனை வந்துச்சு, பொருளை பீஸ் டு பீஸ் மாத்தி தந்தேன். நான் நினைச்சிருந்தா அம்மா உங்களை மீறி தண்ணி சிந்தின விஷயம், குழி விழுந்துருச்சு, இதெல்லாம் கண்டிப்பா மாத்த முடியாதுமா நான் சொல்லிருக்கலாம், அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப நல்லா கவனிங்க, நான் வெளிப்படையா பண்ணது அந்த இடத்துல ஜெயிச்சுச்சா, நான் வாரண்டி கார்டு கொடுத்தது ஜெயிச்சுச்சா, இல்ல நான் வந்து சர்டிபிகேட் கொடுத்தது ஜெயிச்சுச்சா? கிடையாது. என்ன நம்பி ஒருத்தவங்க எடுத்தாங்க, அவங்களுக்கு நான் நிக்கணும்ன்ற மனிதன் தான் அந்த இடத்துல ஜெயிச்சு. சோ நான் அததான் சொல்றேன், என்கிட்ட எடுத்த எல்லா கஸ்டமர்ட்டும் என்னுடைய அணுகுமுறையை பத்தி கேளுங்க, தாராளமா கேட்டு விசாரிச்சு வாங்குங்க. நீ எனக்கு என்ன தெரியுமா, என்னுடைய கடமை 20 ரூபா கொடுத்து வாங்கலாம், 5 ரூபா கொடுத்து வாங்கலாம், 30 ரூபா கொடுத்து வாங்கினாலும் உங்களோட நீட் என்ன, நேரம் வந்து பிரியப்பறியலாம், வீடியோ கால்ல பிரியப்பறியலாம், உங்களுக்கு என்ன பிரியுமோ அந்த பிரியப்படி நீங்க செஞ்சு வாங்கிக்கங்க, அதை பத்தி எந்த பிரச்சனை இல்லை. கண்டிப்பா ப்ரோ. அதான் ப்ரோ, இப்ப நீங்க வந்து நேரடியா வந்து வரவங்க வந்துருவாங்க ப்ரோ, வர முடியாதவங்க சென்னையில இருப்பாங்க, எங்க வீடியோ கால்ல எல்லாமே நீங்க ஃபுல்லா காட்டுங்க. அதான் பண்றோம். கண்டிப்பா கேட்கவே இல்லை. உங்களுடைய வீடியோ ப்ராசஸ்ல நான் ஒருத்தவங்களுக்கு, அவங்க வந்து மயிலாப்பூர்ல இருக்காங்க, நரேந்திரான்றவங்க, அவங்களுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க கண்ணெதிர பாத்துக்கீங்க. நீங்க என்னுடைய ஷோரூம், என்னுடைய குடோனுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. ஒரு தனி மேன் பவர் அதை பண்ணிக்கிட்டே இருக்கானா இல்லையா? உங்க மனசார நீங்க மனசு தொட்டு சொல்லுங்க. அவனோட ப்ராசஸ் யாருக்கு, நரேந்திராக்கு மட்டும் பண்ணல, எல்லா கஸ்டமருக்குமே வீடியோ எடுத்து அதை நீங்க பார்த்து என்கிட்ட சொன்னீங்க. அததான் நான் சொல்றேன், என்ன பொறுத்தளவுக்கு நான் வெளிப்படையா பண்ண தயாரா தான் இருக்கேன். அதை நேரம் ஒதுக்கி நீங்க தாராளமா உங்களோட கம்ப்ளீட் ப்ராசஸ். ஒண்ணு இல்ல ப்ரோ, நீங்க ஒரு வீடியோ கால்ல பாருங்க, அந்த வீடியோ கால் கம்ப்ளீட் வர பாருங்க, அந்த வீடியோ கால் கம்ப்ளீட்ல ஒரு மார்க்கர் வச்சு நீங்க சொல்ற சைன் கூட ஒரு மெத்தையில ஒரு வாரத்துல போட்டுடலாம். அந்த மார்க் உங்க வீடு வர வரைக்கும் தெரியும்ல. எல்லாமே ட்ரஸ்ட் தான் நண்பா, நம்பிக்கை தான். உண்மை அதுதான். நாங்க வெளிப்படையா பண்ண தயாரா இருக்கோம். அந்த வெளிப்படைக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண கேக்குறீங்களோ அதை நாங்க பண்ணி தர தயாரா இருக்கோம். நான் திருப்பியும் சொல்றேன், இது எல்லாமே நான் பண்ணி தரேன். எந்த அப்படியே பிரச்சனைனா கூப்பிடணும், கூப்பிட்டா எடுக்கணும், பிரச்சனைனா மாத்தி தரணும். அதை சிவானந்த மேட்டர்ஸ் இதுவரை பண்ணிருக்கான்னு கேட்டா அதை நிரூபிக்கிறதுக்கு என்ன வேணா நான் ஷேர் பண்றேன். சூப்பர், நான் பண்ணி தரேன் தான் சொல்றேன். சோ நான் தமிழ்நாட்டுல எல்லா பக்கமும் நான் மெத்த கொடுக்குறேன், நீங்க விசாரிச்சுட்டு கூட வாங்க. அப்புறம் நம்மகிட்ட நார்மலா எல்லாரும் தெர்மாக்கோல், EB சீட் போட்டு 1000-1500 கொடுக்க இடத்துல
நம்ம 2 இன்ச் ரீபாண்ட் கொடுத்து முதுகு வலி வராம பேசிக் மாடல் நம்ம 2 இன்ச் ரீபாண்ட் கொடுத்து 2 இன்ச் சாப்பிட்டு கொடுத்து சரி 5 இன்ச் கணத்துல 10 வருஷம் வாரண்டியோட சிங்கிள் எல்லாமே 5000 இருந்து கொடுக்குறோம் ப்ரோ. 5000 தானே ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ. லேட்டெக்ஸ் போடக்கூடிய பேம்போ ஆலிவேரா என்ன வேணா கிளாத் கொடுக்கலாம். சோ அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். சோ ஆர்த்தோ சாஃப்ட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம பாக்கெட் ஸ்விங் வேணாலும் போனல் ஸ்விங் வேணாலும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு என்ன மெத்த வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ப்ரோ. ஒரு உதாரணத்துக்கு இத பாக்கெட் ஸ்விங்னு சொல்லுவாங்க. நிறைய வீடியோல குதிச்சு காட்டியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ப்ரோ. என்னன்னா ஒவ்வொரு ஸ்விங்கும் இண்டிவிஜுவலா கனெக்ட் ஆயிருக்கும். அதனால அதிர்வுகள் தவிர்க்கப்படும். மத்த கம்பெனியோட ஒப்பிடும்போது நம்ம டைரக்ட் கஸ்டமர் கொடுக்கறதுனால கம்பியோட நெருக்கங்கள் அதிகமா இருக்கும். டாடா ஸ்டீல் பயன்படுத்துவோம். இந்த டயா மட்டும் கிட்டத்தட்ட 3 இன்ச்சஸ்ல உங்களுக்கு வரும். சோ நல்ல குஷனிங் இருக்கும். ஒரு அதிர்வு தவிர்க்கப்படும். லாங் லைஃப் வரும். 10 வருஷம் வாரண்டி தரேன். இதோட 8 இன்ச் பேசிக் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் 13000 தர மார்க்கெட்ல 16000 தரது. 10 இன்ச் மாடல் எடுத்தீங்கன்னா குயின் சைஸ் 16000 தர 20 ரூபாய் கொடுக்குறது. சோ இந்த மாதிரி போனல் ஸ்ப்ரிங் பண்ணலாம், பாக்கெட் ஸ்ப்ரிங் பண்ணலாம், எல்லா மாடலுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் மெத்தனா யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் ப்ரோ? அது வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ண கூடாது ப்ரோ? நான் ஸ்ப்ரிங் மெத்தட் யாருமே யூஸ் பண்ண சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் ப்ரோ. நீங்க ரொம்ப சிம்பிளா யோசிங்களேன். ஒரு யூஸ்வலா கொடுக்கக்கூடிய ஒரு குஷனிங்க, ஒரு ரப்பரோ இயற்கையோ கொடுக்கக்கூடிய விஷயத்த கம்பிகளால நம்ம கொடுக்குறோம். ஆமாமா. ஒரு ஆர்டிபிஷியல் கரெக்ட்டுங்களா நான் சொல்றது? சோ நீங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ் ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறீங்கன்னா ஒரு நாள் பயன்பாட்டுக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பெரும்பாலும் என்கிட்ட நேரடியா வர கஸ்டமருக்கு நான் ஸ்ப்ரிங் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் தான் வச்சிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல. பட் பெரிய லெவல்ல நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நண்பா. சோ அது வந்து ரொம்ப இயற்கைக்கு அகைன்ஸ்டான ஒரு விஷயம். நமக்கு தேவையான குஷனிங்க ஆர்டிபிஷியலா கம்பிகளை பயன்படுத்தி நம்ம முதுகு எடுத்துக்கின்ற போது கண்டிப்பா உடல் ஆகியது கரெக்டா இருக்காதுங்க. ஒரு 2 நாள் பயன்பாட்டுக்கு ஹோட்டல்ல நீங்க தங்கிட்டு வர இருக்கலாம். ஹோட்டல் யாராவது வச்சிருக்காங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தலாம். ரொம்ப யங்ஸ்டரா இருக்காங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒரு 10 வயசுல இருந்து ஒரு 20 வயசு வளர்ற வரை பயன்படுத்துறோம், என்ஜாய் பண்ணா தாராளமா பயன்படுத்தலாம். கண்டிப்பா. இப்போ உங்ககிட்ட வந்து இப்போ அதிகமான மெத்த உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணா கூட பண்ணுவீங்களா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ. நம்ம ஹோட்டலுக்கு ரெசார்ட்டுக்கு நம்ம பல்கா நிறைய பீசஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. சோ நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம ஒரு கஸ்டமர் வந்து நேரா வந்து ஒரு 4 இன்ச் ரீபாண்ட் 2 இன்ச் சாஃப்ட் 2 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டா என்ன உணர்வு கிடைக்கும், அந்த ஃபீலிங் நம்ம பாத்துக்கலாம். கண்டிப்பா. பாக்கெட் ஸ்ப்ரிங் லேட்டெக்ஸ் போட்டா என்ன ஒரு உணர்வு இருக்கும். சோ ஆர்த்தோ போட்டு 4 இன்ச் போட்டா என்ன உணர்வு இருக்கும். அதுல கிளாத் போட்டா இது வந்து பாத்தீங்கன்னா கூல்டிங்னு சொல்லுவாங்க. ஃபோம் லேயர் தச்சிருப்போம். அதுல ஃபோம் லேயர் கிடைக்காது. அதை தச்சா என்ன ஒரு உணர்வு கிடைக்கும் சொல்லி நேரா வந்து டிஸ்பிளேல செக் பண்ணி நம்ம மட்டும் வாங்கிக்கலாம். நம்ம வீட்ல எப்படி கட்டில போட்டா அந்த ஃபீல் பண்ணுவோமோ அது இங்க நம்ம பாத்துக்கலாம். கோயம்புத்தூர்ல நீங்க பாத்துக்கலாம், தஞ்சாவூர்ல பாத்துக்கலாம், சிவகங்கையில பாத்துக்கலாம், சென்னையில பாத்துக்கலாம். சோ எல்லா இடத்துலயுமே டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்குறதுக்காக இந்த ஏற்பாடுகள் எல்லாமே. சோ இன்னைக்கு ஃபாஸ்ட் மூவிங்கிறது இதுதான் ப்ரோ. எந்த கம்பெனிக்கு போனாலும் நான் எப்பவுமே என்னோட விளம்பரத்துல எதுலயுமே ஏன்ட்ட வாங்க அப்படின்ற வேர்டை நான் பயன்படுத்தல நண்பா. ஏன்னா கடவுள் புண்ணியத்துல அவங்கவுங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அவங்கவுங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. சோ இது வந்து ஒரு நல்ல ஸ்பெக். இந்த வரையறையில நீங்க யார்ட்ட வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். 120 டென்சிட்டி ரீபாண்ட் கீழே வந்து ஸ்ப்ரிங்கோ தரமற்ற ஃபோமோ போட்டீங்கன்னா போதும் உள்ள போகும். இந்த மாதிரி திடமான பொருள் போட்டீங்கன்னா முதுகு வலி வராதுங்க. பட் திட பொருள்ல படுக்க முடியாத குஷனுக்கா 2 இன்ச் சாப்பிட்டுங்க. மேல வந்து இயற்கையான மரத்து பால் ப்ரோ. மரத்துல இருந்து இருக்க A கிரேட் 7 ஜோன் சர்டிஃபைட் தாய்லாந்து லேட்டெக்ஸ். தலைப்பகுதி இடுப்பு பகுதி கால் பகுதி எப்படி செயல்படுற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, பாடி பெயின் வராத விஷயம், குஷனிங்கிற விஷயம், ஹீட் வராத விஷயம், உடம்புக்கு தகுந்த மாதிரி எப்படி செயல்படுற விஷயம் சொல்லி எல்லா சாராம்சமும் இந்த மெத்தைக்குள்ள இருக்கும். இதோட குயின் சைஸ் பிரைஸ் மார்க்கெட்ல ஒரு 30 ரூபா கொடுக்குற இடத்துல நம்ம 25000 ஆஃபர் பண்ணி கொடுத்துலாம் ப்ரோ. 2 லேட்டெக்ஸ் பில்லோ ஒரு பெட் ஸ்வெட் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துலாம். 15 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தர. ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா பொருளை பீஸ் டு பீஸ் மாத்தி தரேன். கண்டிப்பா. சோ நம்ம வந்து ஒரு காயர்ல ஆரம்பிச்சு ஸ்ப்ரிங்கா இருக்கட்டும், ஃபோமா இருக்கட்டும், ஆர்த்தோ லேட்டெக்ஸா இருக்கட்டும், ஃபுல் லேட்டெக்ஸ் எல்லாமே நேரடியா தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். எடுக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரும். கண்ணெதிர மெத்தைகளை தயாரிச்சு கொடுத்துட்டு வரோம். கண்டிப்பா. அதே மாதிரி வந்து கஸ்டமைஸா கூட பண்ணலாம்ல ப்ரோ? நீங்க சின்ன ஒரு ஜாயிண்ட் எக்ஸ்டென்ஷன் 1 அடிக்கு 1 அடி நாளும் இல்ல 9க்கு 9 நாளும் 10க்கு 10 நாள் நம்மளுடைய சிவானந்த மேட்டர்ஸ் சார்பாக பண்ணி தர முடியும். கண்டிப்பா. இப்போ வந்து இப்ப நம்ம நேரடியா வரணுமோ நம்ம ஷாப்போட டைமிங்லாம் எப்படி ப்ரோ? இல்ல எல்லா டைமும் இருக்கா ஷாப்? ஆல்மோஸ்ட் 24/7 நான் இயங்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என் வீடும் என் கம்பெனியும் ஒண்ணுதான் ப்ரோ. பக்கத்துல தான் நான் இருக்கேன். மிகைப்படுத்திலாம் சொல்ல, எனக்கு நிறைய கஸ்டமருக்கு தெரியும். எப்பனாலும் தாராளமா வரலாம் ப்ரோ. ப்ரொடக்ஷன்றது ஒரு 9:30 to 6:30 வரை பசங்க ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்க. மெட்டீரியல் அனலைஸ் பண்ண நீங்க எப்ப வேணா வரலாம். கண்டிப்பா. இப்போ கஸ்டமர் வந்து ஒரு பெட் ஆர்டர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ எவ்வளவு நேரத்துல ரெடி பண்ணி என்னைக்கு டெலிவரி ப்ரோ? ப்ரோ மெத்த ரெடி பண்ண ஒரு 2 மணி நேரம் ப்ராசஸ் தான் ப்ரோ. வெளியூரா இருந்தா 2வது நாள் போயிரும் ப்ரோ. உள்ளூரா இருந்தா அன்னைக்கே போயிரும். அவ்வளவுதான். சோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ கண்டினியூ எல்லாருமே பாத்துருப்பீங்க. ஒரு மெத்தன்றதுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல காசு அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. நல்லா கவனிங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்ற வார்த்தையே கட்டில்லாம் நல்லா டீக்ல பிரம்மாண்டமா 1 லட்சத்துக்கு வாங்கிட்டுங்க. பீரோலாம் அப்படி கிடையாதுங்க. அது எதுவுமே உங்க உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்க போறதே கிடையாது. கட்டில் பிளைவுட் போட்டு உங்களை தாங்குனா போதும். ஆனா மெத்தன்றதுதான் உங்க உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். அனாவசியமான ஹீட்டோ உடல் உபாதையோ ஒரு தரமற்ற நீங்க EPC போட்டா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஹீட் வரும், பாடி பெயின் வரும். அதுக்கு நீங்க நான் உண்மையிலே சொல்ற ஒரு மெத்த விற்பனையாளரா நீங்க ஒரு கோரப்பாய் போட்டு படுங்க, அவ்வளவு சுகமா இருக்கும், நல்லா இருக்கும். மெத்த வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல மணி ஸ்பெண்ட் பண்ணி சரியான மெத்த என்ன பொருளை பயன்படுத்துறா என்ன ஒரு உணர்வு தரும்ன்றத தெரிஞ்சு வாங்க. அப்படின்ற போது நீங்க சிவானந்த மேட்டர்ஸ்க்கு மெத்த வாங்காடி கூட வரல. ஒரு நாலேஜ் ப்ரோ, நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், இந்த விலைக்கு இப்படி ஒருத்தர் சொல்றாங்க, இது சரியா எனக்கு இருக்குமா கேளுங்க, நான் நாலேஜா கூட உங்களுக்கு அனுப்புறேன்.
ஸோ மெத்தை ரிலேட்டடா என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சிவானந்தம் மேட்டர்ஸ் சார்பாக கைட் பண்றேன்.